பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இந்த நேரத்திலும் தகப்பனே, படிக்க இருக்கும் வேத வசனத்தை ஆசீர்வதித்து தாங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு மனதிலும் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாகி என் கட்டிலை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சரிதிலே வைக்கப்படுவார்கள் என்பதே. ஆமேன். தேவனே, இப்பொழுதும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மனதிலும் உமது ஆண்டவரை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.